Hi everyone for all. Today our topic is simplification. In Tamil we have say Surukugar. Here the sum is 561 into 561 minus 31 into 31 divided by 530. How to simplify? We have used the short tricks. இங்கே பாருங்கள் 561 into 561 minus 31 into 31 by 530 இருக்குது. இங்கே வந்திருக்கிற நம்பர் 2ஆக இருக்குது, இதுவும் அதே வந்திருக்கிற நம்பர் 2ஆக இருக்குது. இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணியோ இல்லை டிஃப்ரென்ஸ் பண்ணியோ ஏதோ ஒரு நம்பர் இருக்குது இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 561 31 நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்பர் 530 வந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் வந்து அதுவாக இருக்காது. ஓகேங்களா. அப்போ எனக்கு 561 31 ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர் தான் ஆன்சராக இருக்கணும். புரியுதுங்களா. அப்போ எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணி வந்த நம்பர் தான் 530. அப்போ இது எனக்கு ஆன்சர் கிடையாது. 561 531 இந்த ரெண்டுமே ஆட் பண்ணி வரக்கூடாது 592 வந்திருக்கு. அப்போ ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னா 592. அதுக்கடுத்து சம் பாருங்கள். 583 into 583 into 583 ப்ளஸ் 385 into 385 into 385 டிவைட் பை எனக்கு என்ன வந்திருக்குன்னா 583 into 583 ப்ளஸ் 385 மைனஸ் 583 இருக்குது இல்லையா. இதில் எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சம் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் வேல்யூ நம்மளுக்கு, வேறு எதுவுமே கிடையாதுங்க. அப்போ எனக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 968 தான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 147 into 147 into 147 ப்ளஸ் சேம் லைக் தட் 143 into 143 into 143 divided by 143 into 147 into 147 minus 147 into 147 ப்ளஸ் 143 into 143 இருக்குது. நான் என்ன சொன்னேன், இந்த இருக்கிற இந்த மேலே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான், அதுதான் வந்து 290 அப்படின்னு சொல்லிப்போம். இதே சம் வந்து எனக்கு ரிவர்ஸில் கொடுத்தா இது கீழே இருக்கிற நம்பர் மேலேவும் மேலே இருக்கிற நம்பர் கீழே கொடுத்தாங்கன்னா அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கீழே இருக்கிறத நம்ம ஆட் பண்ணோம். அப்போ எனக்கு 1/290 கிடைக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6 + 6 + 6 + 4 6 ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டிவைடட் 6 போட்டிருக்காங்க. கீழே வந்து 4 இருக்குது, டிவைடட் 4 இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், போர்ட் மாஸ் பிரகாரம் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டிவிஷன், அப்புறமா மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா. ப்ராக்கெட்ஸு அப்புறமா தான் டிவைட் போகும். ஓகேவா. இப்போ எனக்கு பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணால் 24 வரும், டிவைடட் பை 6 வரும். இங்கே கீழே ப்ராக்கெட் இல்லை, அதனால் டிவைடட் இருக்குங்களா. அப்போ 4 நான் கேன்சல் அடிச்சிட்டேன்னா 1 வருங்களா. அப்போ எனக்கு இந்த 4 இருக்குங்களா. அப்போ நான் 4 ஆட் 12 வருமா, இங்கே +1 இருக்குது. அப்போ 4/13 தான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அகைன் பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி போர்ட் மாஸ் பிரகாரமாக 0.6 into 0.6 ப்ளஸ் 0.6 டிவைடட் 0.6 போர்ட் பிரகாரம் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ 0.6 டிவைடட் 0.6 நம்ம கேன்சல் அடித்தா எனக்கு 1 வரும். அப்போ 0.6 into 0.6 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0.36 கிடைக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே வந்து எனக்கு 593 ப்ளஸ் 786 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893 ப்ளஸ் 786 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893 மைனஸ் 786 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 893 into 786 கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சம்மில் வந்து எனக்கு ப்ளஸ்ஸு இருக்கணும், மல்டிப்ளிகேஷனும் இருக்கணும், மைனஸும் இருக்கணும், டிவைடு இருக்கணும், இருக்கிற நம்பர் ஸ்கொயராக இருக்கணும். புரியுதுங்களா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய வேல்யூ வந்து 4. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எப்படி பாருங்கள். இப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா பாருங்கள், எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு 1 + 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 - 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எனக்கு என்ன ஆகுனா 1 into 2ங்களா. சரி ஓகே. இப்போ எனக்கு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ எனக்கு 1 + 2 3 ஹோல் ஸ்கொயர் ஆகுமா, மைனஸ் 1 மட்டும் இருக்குமா, அப்போ 1 ஸ்கொயர் வருமா, டிவைடட் பை 2 வரும். 3 3s 9 9 மைனஸ் 1 டிவைடட் பை 2. எனக்கு 9ல் 1 போயிடுச்சுன்னா 8 வருங்களா, டிவைடட் பை 2. 2 1s 2 4s. அப்போ ஆன்சர் எனக்கு 4 வந்துச்சா. இதுதான் என்னோட ஷார்ட் ட்ரிக், வேறு எதுவும் கிடையாது. புரிஞ்சிச்சிங்களா. ஏதோ ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். 1 + 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 - 2 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன்.
இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணால் ஸ்டார்டிங் நம்பர் எடுத்து பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் 1 2 நம்பர் எடுத்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் எதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்மால் நம்பர்ஸ் எடுத்து நம்ம பண்ணும்போது எனக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதனால் 1 2 நான் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ஆட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன். நடுவில் சிம்பிள் மைனஸ் போட்டுருக்கும். டிஃப்ரென்ஸ் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம், டிவைட் பை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து 3 ஹோல் ஸ்கொயர் வரும், -1 ஹோல் ஸ்கொயர் வரும், டிவைட் பை 2 வரும். அப்போ 3 3s are 9 -1 டிவைட் பை 2. 9ல் 1 போயிடுச்சுன்னா 8 டிவைட் பை 2. அப்போ 2 1s are 2 4s are. அப்போ எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கா? அது என்னோடய ஆன்சரும் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4 தான். ஓகேங்களா? இது ஒரு ஸ்மால் ட்ரிக் தாங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி தான். 23 + 56 ஹோல் ஸ்கொயர் -23 - 56 ஹோல் ஸ்கொயர் 23 × 56. அதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் நம்ம 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? கமெண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஷார்ட்கட்ஸை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தாங்க இது எல்லாமே. நீங்கள் வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கன்ட்டு அவசியமே கிடையாது. ஓகேவா? மாலை வந்து ஸ்கொயராக இருக்கணும். ஓகேவா? ப்ளஸில் இருக்கணும், மைனஸில் இருக்கணும், டிவைட் இருக்கணும், மல்டிப்ளிகேஷனும் இருக்கணும். இருக்கா? மேலே ஸ்கொயர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி தான் இப்போ இந்த சம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 835 + 378 ஹோல் ஸ்கொயர் + 835 அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கீழே வந்து பார்த்தோன்னா 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்காது. இது 1 டைம் தான் இருந்தது அந்த சம்மில். இங்கே வந்து 2 டைம்ஸ் இருக்குது, இன்பிட்வீனில் ப்ளஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 2 தான். இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாங்களா? எனக்கு 1 + 2 ஹோல் ஸ்கொயர் + 1 - 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 × 2 + 1 × 2. எனக்கு 3 ஹோல் ஸ்கொயர் -1 டிவைடட் பை 2 + 2 ரிமைனிங் 9 - 1 டிவைடட் பை 4ங்களா? அப்போ எனக்கு 8/4ங்களா? அப்போ 4 1s 4 2s. அப்போ ஆன்சர் எனக்கு என்னென்னு பார்த்தோன்னா 2 தான் வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போ என்னோடய ஆன்சர் என்ன வந்திருக்கு நம்மளுக்குன்னு பார்த்தோன்னா 2 வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான சம்ஸு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.